கோவை மதுக்கரையில் பிடித்து பொள்ளாச்சி பயிற்சி முகாமில் அடைக்கப்பட்ட காட்டு யானை அதிகப்படியான மயக்க ஊசி செலுத்தப்பட்டதால் உயிரிழந்ததா என வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மதுக்கரை சுற்று வட்டார பகுதியில் மகாராஜ் என்கிற யானை கடந்த 1.5 ஆண்டுகளாக மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்தது. காட்டில் இருந்து அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்த இந்த யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இந்த நிலையில் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் எட்டிமடை எனும் பகுதியில் மயக்க ஊசி போடப்பட்டு காட்டு யானையை வனத்துறையினர் பிடித்தனர். இந்த யானையை பிடிக்கவும் வாகனத்தில் ஏற்றவும் 3 கும்கி யானைகள் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப் யானைகள் வளர்ப்பு முகாமுக்கு மகாராஜ் யானை கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த மகாராஜிற்கு கரும்பு உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன. ஆனால் அதனை உட்கொள்ளாமல் பட்டினியாக இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் மகாராஜ் யானை உயிரிழந்து விட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அதிகப்படியான மயக்க ஊசி செலுத்தியதால் காட்டு யானை உயிரிழந்ததா என வனத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது.